அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம். எப்படி பாருங்க, அப்பொழுது. அப்ப கொடுக்கலன்னா களஞ்சியம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். விளைஞ்சி என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து எதில் கொட்டுவாங்க? நம்ம ஊர்ல என்ன பாசை தெரியல, நம்ம ஊர் பாசை சொல்லுங்க. என்ன பெட்டி? என்ன பெட்டி? என்ன ஒருத்தர் சொல்லுங்க. தானிய பெட்டி. ஆனா தானிய பெட்டி ஒண்ணுதான் இங்க லாங்குவேஜில் சொல்லி இருக்கிறாரு. களஞ்சியங்கள். களஞ்சியம் என்ன? வருஷம் பூரா குறையில்லாமல் சாப்பிடுகிற களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புவேன். பஞ்சம் வராது, பசி வராது, பட்னி வராது. எதன் மூலமாய்? கர்த்தரை கனம் பண்ணுவதன் மூலமாய். பசி வந்திருக்குது, பஞ்சம் வந்திருக்குது, வறுமை வந்திருக்குது, என்ன அர்த்தம்? நினைப்புக்கு வந்துடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின். சபைக்கு போய் நிறைய பேர் பாருங்க, நான் அப்படியே முட்டி போட்டு பணிந்து அவர் ஆராதிப்பையா. இதெல்லாம் யாருனாலையும் பண்ணலாம், அந்த டிராமாலாம். ஆனால் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் இதை பண்ணியா அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். முழுவதும் யாருனாலும் இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், முட்டி போட்டோம் கத்தலாம், பண்ணலாம், ஆவில நிரம்பலாம். கவனிங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நம்பது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னையா தொண்டையிலே கத்தி வச்சு மாதிரி இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லணும், பரலோகம் கேட்கட்டும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரையே கனம் பண்ணுவாயாக. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். திராட்சரசனா என்ன தெரியுமா? உன் குடும்பத்தில் சந்தோஷம் புரண்டு ஓடும், சமாதானம் ஓடும். உன் களஞ்சியங்கள் பூர்ணமான என்ன? களஞ்சியத்தில் இனிமேல் கொட்டுறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை, பூரணமா நிறைஞ்சிருச்சு. எப்படி உங்களுக்கு வசதி? எங்கிட்ட எல்லாம் பிசாசு சொல்லுவோம், இருக்கிறதே 1000 ரூபாய் தான், இதை ஏதாவது இங்க கிழித்துக்கு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பிள்ளைங்க வந்து கேட்கும் போது என்ன பண்ணுவான்னு பிசாசு கேட்பான், சவுண்ட் விடுவான். உடனே சொல்லுவான், இயேசுவின் நாமத்தில் பிசாசே அப்பாலே, என் தேவன் யாராலும் தாராளத்தின் தேவன். மனைவி பிள்ளைங்க கவனிங்க, என்னைக்காவது எங்க ஊருக்கு நீங்க வருவீங்க கட்டாயமா. இன்னொரு நாள் வீடு விட இறங்கி கேட்டு பாருங்க, எங்க கூட பிறந்தவங்களை எல்லாரும் கேட்டு பாருங்க, என்னைக்காவது உங்க தம்பி உங்ககிட்ட கடன் கேட்டிருக்கிறார் அப்படின்னு. இந்த இடத்துல நின்று நான் சொல்லுகிறேன், தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் தேவாதி தேவன் என்னை யாரிடத்திலும் கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுக்குள்ள எனக்கு பரிபூர்ணம் இருக்கிறது, என் தேவைகள் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் கவனிங்க, செக் எழுதும் போது பார்த்திருக்கீங்களா? நிறைய இந்த டீச்சர், வாத்தியர், எம்ப்ளாயிங்கெல்லாம் செக் எழுதுவாங்க பாருங்க. நம்ம எல்லாம் ஏதோ பேப்பர்ல எழுதுறாங்க அப்படின்னு இருப்போங்க. ஆனா அந்த பேப்பருக்குள்ள கவனிங்க, செக் அங்க கொடுத்து பேங்க்ல மாத்தின உடனே பேப்பர் மாதிரி என்னவாயிருது? காசா மாதிரி. நான் சொல்லுகிறேன், வார்த்தை என்கிற செக்கை உங்க உள்ளத்தில் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருந்தா, தேவனிடத்தில் விசுவாசம் என்கிற செக்கை கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசம் பணமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, அதெல்லாம் சொல்றேன். இது கோயிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்லை. உடம்பு முடியாதப்ப கவனிங்க, ரொம்ப எமர்ஜென்சி பிசா சொல்லுவோம், அவ்வளவுதான், கண்ணெல்லாம் போயிடுச்சு, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு பிரதர் ஒரு நாள் போன் பண்ணாரு. நான் சொன்னேன், நீதிமான் அவளை லேசில மரிப்பதை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. போலாம், பிசாசு பயப்படுத்துற மாதிரி நம்ம போலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு. ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, முடிந்ததில் என் வார்த்தை துவக்கத்தை காண வைக்கும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.